அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அவிநாசியில் 9வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். நேரடியாக தற்போது தமிழரசி, அங்கு நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டம் தற்போது 9வது நாளாக தொடர்ந்து வருகிறது. தற்போது அங்கு இருக்கவர்களுடைய நிலை என்ன? தற்போது எந்த அளவுக்கு இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு? தமிழரசி வணக்கம். அதாவது அவிநாசி அத்திக்கடவு நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி இன்று 9வது நாளாக 14 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுக்கு பல்வேறு பகுதிகளிலும் ஆதரவு பெருகியிருக்கிறது. குறிப்பா அன்னூர், தெக்கலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் இவர்களுக்கு ஆதரவா பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினம் பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவரிடம் நேரடியாக பேசலாம். வணக்கம் சார், இன்னைக்கு இவங்களை சந்திச்சீங்க, நீங்க என்ன அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 54 பேர் சாகுமுறை உண்ணாவிரதம் இந்த பகுதியில் இருக்கின்றார்கள். அவிநாசியில் 14 பேர் அவர்கள் தான் தொடங்கினார்கள். இப்போது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது. பொதுமக்கள் சாலைகளில் வந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற வேண்டும். இதற்கு 60 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கை இது. இந்த பகுதியில் வறட்சி பகுதி, வானம் பார்த்த பூமி, நிலத்தடி நீர் 1800 அடி இருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் பயனுள்ளதாக இருக்கும். விவசாய நிலம் கூடுதலாக பயன்படலாம். 50 லட்சம் பேருக்கு குடிநீர் பிரச்சனை தீரும். நிலத்தடி நீர் மேலே வரும். ஆக இது பவானி ஆற்றில் உள்ள உபரி நீரை கால்வாய்கள் மூலமாக இந்த பகுதிக்கு கொண்டு வரும். காரமடையிலிருந்து அவிநாசியில் பெருந்துறை பகுதியெல்லாம் கொண்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு வாழ்வாதாரம் பெருகும். இதில் காமராசர் அவர்கள் 1962 அறிவித்தார். அப்போ மாரப்ப கவுண்டர் அப்போ போராட்டம் பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், அறிவித்தார். பிறகு காமராஜ் அவர்கள் பதவி விலகிட்டார். அதன் பிறகு பக்தோச்சலம் 67 அவரும் அறிவித்தார். பிறகு தேர்தல் வந்துவிட்டது. பிறகு அடுத்து வந்த திமுக, அண்ணா திமுக 50 ஆண்டு காலமாக பல முறை அறிவித்திருக்கின்றார்கள். காமராசர் அவர்கள் அந்த காலத்தில் இந்த திட்டம் நிறைவேறினால் 10 கோடியில் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு 2000 கோடி தேவைப்படுகிறது. கலைஞர் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கின்றார், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொண்டு வருவோம் என்று. இது போன்ற 10 தேர்தல் அறிக்கையில் திமுக கொண்டு வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் கொண்டு வந்து நிறைவேறவில்லை. அண்ணா திமுகவும் இந்த அம்மையார் சொன்னார்கள், ஆட்சி வருவதற்கு முன்பு இந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம் சொன்னார்கள். அம்மக்கள் ஏமாற்றம் வந்திருக்கிறது. ஆக இவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை கொடுக்க வந்திருக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வர இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை, இது உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். 14 பேர் உண்ணாவிரதத்தில் துவங்கி இந்த போராட்டமானது இன்று மக்கள் போராட்டமாக வெடித்திருக்கிறது. பாமக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இவர்களை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஜெபசிங், நேரடி தகவல்களுக்கு மிக நன்றி தமிழரசி.